ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஒருவேளை டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸு செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ட்ரேட் யார் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சார்ட்டையே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்குது. EUR AUD சார்ட்டை வந்து கவின் அப்படின்றவர் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. 7th சரிங்களா? இன்றைக்கி டேட்டு நியர்பை ஒரு 10 ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே டிபி ஹண்ட் ஆகிருக்குது. அதோடையே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ அது எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு, அது அந்த ட்ரேடை வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ லைவ் சார்ட்டில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? EUR AUD ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிளியர் கட்டாகவே தெரியுது. என்ன அப்படின்னா சிஹெச் வச்சு செல்லுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லுக் ஒன்லி ஃபார் செல்லு. பை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். சரிங்களா? பை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து செல்லுக்கு நம்ம நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மென்டா சார்ட்லேயே அவைலபிள் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஜோன் இருக்குது. இதை தான் வந்து அவர் கவின் அப்படின்றவர் எடுத்திருக்காரு. சரிங்களா? சின்ன ஜோன். ஆனால் வந்து இந்த ஜோனுக்கு வந்து அவர் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லிக்விடிட்டி, ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து அழகாக வச்சுருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா ஹைலி வேலிட். சரிங்களா? இந்த ஜோன் ஹைலி வேலிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து உள்ளே வருது. சரிங்களா? மார்க்கெட் உள்ளே வந்துட்டு மார்க்கெட் டேப் பண்ணுது. டேப் பண்ணோன்னா இதுவே வந்து இது பேஸ்ன்னு வச்சு இங்கேயே நம்ம சிஹெச்னு எடுத்து இங்கேயே நம்ம தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். ஸோ அதன் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு மேஜரான சிஹெச்சுக்கு வெயிட் பண்ணணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஜூம்லேயே காட்டுறேன். என்ன அப்படின்னா இந்த ஜோனுக்கே ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி சூப்பராக வச்சுருக்கு. சரிங்களா? டபுள் டாப் லிக்விடிட்டி வச்சு அந்த ஜோனில் மார்க்கெட் அட்டன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே நம்ம வந்து என்ட்ரி நம்பர் 1 ட்ரிகர் இங்கேயே ஆகிக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த என்ட்ரிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ட்ரி நம்பர் 2 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னால் சிஹெச் வந்து ஆயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற ஜோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜோன்ஸ் தான். அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட்டில் எரர் ஆயிரும். ஸோ இந்த ஜோன் மட்டும்தான் நமக்கு வேலிடு. இதில் என்ன மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லிக்விடிட்டியாக மார்க்கெட்டில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சிங்கிள் டாப் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழகான டபுள் டாப் லிக்விடிட்டி. இந்த ஒரு பேர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அந்தளவுக்கு லிக்விடிட்டி சூப்பராக வச்சு லிக்விடிட்டியில் தான் நமக்கு என்ட்ரியே மார்க்கெட் எடுக்குது. இங்கே ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்குது. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னே நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிற 4 hours நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இதுவும் அதே போல் 4 hours நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு 1:25 பட் ஃபுல் டார்கெட் நம்ம விட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 1:45. சரிங்களா? 1:45. இது பார்த்திங்கன்னா அந்த மேஜர் இது எடுத்து வரலங்க. அங்கே பார்த்திங்கனாலும் ஒரு 1:13 ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட்டை நம்ம வந்து நோட் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து டார்கெட் வந்து நீட்டாக ஹிட் பண்ணிடுச்சு. ஒரு 1:13
அவருக்கு 1:25 வந்து நீட்டாக வந்து அச்சீவ் ஆயிருந்துச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டார்கெட் நம்ம விட்டு நீட்டாக வெயிட் பண்ணியிருந்தோம்னா 1:45 ஒன்று 1 சம்திங் இருங்க பார்க்குறேன் 1:13 ஒன்று சரிங்களா. 1:13.8 நம்ம 13 வச்சுக்கலாம் சரிங்களா. 1:13 ஒன்று. இப்போ வந்து பிப்ஸ் ரேஷியோ வந்து பார்க்கலாம். ஏன்னா டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போயிருக்கு. பட் ஒர்த்தான டியூரேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்திங்கன்னா 245 பிப்ஸு சரிங்களா. 245 பிப்ஸு. டியூரேஷன் பெருசாலாம் ஒன்றும் எடுக்கலைங்க. 2 டேஸு 13 ஹார்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டியூரேஷன் தான் சரிங்களா. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.